என் பேர் வந்து இந்துமதி. என் குழந்தை பேர் சபரி. ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். சொக்கும்பாளையம் பிரிவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். அவன் ஹாஸ்டலுக்கு அங்கேருந்து காலையில் ஒரு 9 மணிக்கு வந்து லிஃப்ட் கேட்டு ஏறி இருக்கான். 2 பசங்க, 2 பேர் 2 பைக்கில், இன்னொரு பேர் 2 பேர் ஒரு பைக்கில், மொத்தம் 2 பைக்கில் வந்திருக்கானுங்க. கூட்டிகிட்டு வந்து சோமனூர் வரைக்கும் வந்துட்டு சோமனூரில் ஒயின் ஷாப்பில் போய் பாட்டில் வாங்கியிருக்கானுங்க. பாட்டில் வாங்கிட்டு என் பிள்ளைய வந்து குடிக்க சொல்லி அடிச்சிருக்கானுங்க. ஆனால் அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஏதோ கர்ச்சிப்பில் ஒரு மருந்து வச்சு அவனுக்கு மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அமுத்திருக்காங்க. அப்படியே அரை மயக்கத்திலே புளியை தூக்கிட்டு போய் அங்கே ஒரு காரணம்பேட்டைன்னு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை குடிக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் அரை மயக்கத்தில் இருக்கிற குழந்தை அப்படியே அமைதியாக இருந்திருக்கான். ஒரு இரும்பு ராடு எடுத்து மண்டையில் இங்கே வாயில் நெஞ்சிலெல்லாம் அடிச்சிருக்கான். வேற என்னென்ன பண்ணான்னு அவனுக்கு தெரியல. அவ்வளோதான் அவனுக்கு தெரியுது. பாதி மயக்கத்தில் இருந்திருக்கான். போட்டு அடிச்சிருக்காங்க. 4 பேராம், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 4 பேருமே நல்ல ஹைட்டு, நல்ல வயசு, தெரிஞ்ச வயசு, குடி போதையில் என் குழந்தைய போட்டு அடிச்சிருக்கானுங்க. இதை வந்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் இதை பார்த்து என் குழந்தைக்கு இப்படி பண்ணவங்க கண்டிப்பாக தண்டிக்கணும், நல்ல நீதி கிடைக்கணும். அவ்வளோதான், எனக்கு வேற எதுவுமே வேணாம். அவங்க எதுவுமே யாரையும் இப்படி பண்ணக்கூடாது. அவ்வளோதான். முதலமைச்சர் ஐயாவுக்கு இது மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து பஞ்சில் வேலை செய்கிற, வைண்டிங் ஓட்டுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து பைலர் வேலை பார்க்குறாரு. அது நெருப்பில் வந்து கஷ்டப்படுறாரு. அவர் பேர் வெங்கடேஷ். இந்துமதி. இல்லை, பார்த்தது இல்லைங்க. அப்போதான் லிஃப்ட்டை இப்படி கேட்டு ஏறி இருக்கான். அண்ணா என்னை சாமலாபுரத்தில் விட்டுருங்கன்னு சொன்ன ஒரு பாவத்துக்காக கூட்டு போய் குழந்தை குடிக்க சொல்லி குடிக்க மாட்டேன்னு சொன்ன பிள்ளைய போட்டு அடிச்சு அதை துன்புறுத்தி முதுகெல்லாம் நடக்கவே முடியல. அவனால மண்டையெல்லாம் ஸ்கேன் எடுத்திருக்கேன். என்ன ரிப்போர்ட்னே தெரியல. அவன் பொழைப்பானே பயமா இருக்கு எனக்கு. இதை வந்து முதலமைச்சர் ஐயா பார்த்து இதை கவனிக்கணும். அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலில் இன்னும் எதுவுமே சொல்ல, ஸ்கேன் மட்டும் எடுத்திருக்காங்க, செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். 4 பேர் கண்டிப்பா விடக்கூடாது. அந்த 4 பேருக்கும் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி ஒரு தக்கிய தண்டனை கொடுக்கணும். அவங்க இனிமே யாரும் இப்படி பண்ணக்கூடாது. எந்த குழந்தைக்கும் இப்படி நடக்க கூடாது. தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை மூடுங்க. அவ்வளவுதான், ஒயின் ஷாப்பை மூடுங்க.